நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம போன வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்துருந்துக்கலாம். வாங்க, நம்ம வீக்லியில் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் மண்டே டியூஸ்டே ஒரு வீடியோலையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு மார்க்கெட்டில். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் கேண்டில் வந்துச்சு. ஓகே, மார்க்கெட் இப்போ என்ன சொல்ல வருது, இந்த ஃபால் இதோட நின்றுடுமா இல்லை இன்னமும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெவலில் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு. அது என்ன லெவல் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். மார்க்கெட் அப்படியே மேலே வந்தாலும் எவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். சென்செக்ஸுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸ் மட்டும்தான் இனிமேல் வீக்லி எக்ஸ்பிரி. பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வீக்லி எக்ஸ்பிரியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் மட்டும்தான் மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி எல்லாமே இருக்கும். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா எல்லாமே கட் பண்ணுறாங்க. அதனால சென்செக்ஸுக்கு இனிமேல் நம்ம ரெகுலராக லெவல்ஸ் கொடுக்க இருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா நம்ம இந்த இடத்துலையே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிறத நான் அப்போவிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு, அங்கேருந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஓகே, அதே நேரத்தில் நம்ம வீக்லிலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, மார்க்கெட் எந்தெந்த லெவல்லேருந்து எங்கே ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த ட்ரம்ப் ஜெயிச்சப்போ ஓரிரு நாட்கள் மேலே வர போல் வந்துச்சு. ஆனால் ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மேலே போகும், ஒரு ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு திருப்பி அந்த நம்ம ப்ரைமரி ட்ரெண்டுக்கே வந்துடும். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போனாலும் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி ட்ரெண்டுக்குள்ளாரையே வந்துக்கிட்டு இருந்துச்சு. டே கேண்டிலுங்கிறதுனால உங்களுக்கு இந்த கேண்டில் சின்னதாக தெரியும். வீக்லியில் மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வீக்லியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ட்ரெண்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த சேனலுக்குள்ளார மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு உள்ளார வந்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னோட பாட்டம் வரைக்கும் 22,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் இமிடியேட்டாக வருமா, நாளைக்கே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த டயத்தில் வரும், எப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக இப்போ சொல்கிறேன். இப்போது வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இருந்த லெவலில் வீக்லி கேண்டில் நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் இருக்குது. வர புதன்கிழமை அன்னைக்கு மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் இருக்குது. இதற்கான இம்பேக்ட் தான் அடுத்த ஃபால் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல அது வரைக்கும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நியூஸஸ் குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த 100 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,340 ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக மார்க்கெட் மேலே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா டேல பாருங்கள், மார்க்கெட் என்ன வச்சுருக்கு அப்படின்னா ஒரு பின்பார் பேட்டர்ன் வச்சுருக்கு. டேல நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், க்ளோசிங் ஒரு பின்பார் பேட்டர்ன் போல் வச்சுருக்கும். இந்த பேட்டர்ன் படி பார்த்தோன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போல் இருக்கும். அது எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த எல்லோ ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த எல்லோ ஜோன் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அகைன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் மேலே வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே மேலே வருது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க கூடாது. ஒரு ரிலாக்ஸ் ரேலி தான். அந்த ரிலாக்ஸ் ரேலி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,500லேருந்து 23,850 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இந்த இடத்துலேருந்து இது பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு
அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது வந்து நல்லாவே ஒரு ஃபால் வரும். இந்த ஃபால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து அதற்கான இம்பேக்டை பொறுத்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து கொஞ்சம் மேலே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வராமல் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு 23,350க்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆனிச்சுன்னா அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் வந்து இவ்வளோக்கு கீழே கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்தே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். கேஸ் 2. சரிங்களா, இந்த இடத்துலேருந்து அகைன் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, 1 கேஸ் 1. மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் 100 பாயிண்டில் ஓப்பன் ஆகுது. அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,350 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது கேஸ் 2. சரிங்களா, அடுத்தது மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்து கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்தையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோ இல்லை இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் மெல்ல 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 கொஞ்சம் ட்ரை பண்ணி மேலே போயிட்டு அகைன் இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கோ அல்லது இந்த இடத்துலேருந்து இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கோ சான்சஸ் நிறையா இருக்கும். சரிங்களா, எதுவாக இருந்தாலுமே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேலே வருது அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி ரேலியாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. அந்த ஃபாலுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ரேலியாக தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி என்ன டே கேண்டிலில் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியின் டே கேண்டிலில் ஒரு பின்பார் பேட்டர்ன் போல தான் வச்சிருக்கு. நிஃப்டிக்கு இப்போ சொன்ன பார்த்தீங்களா அதேமாரி சினாரியோ தான். மேலே போனச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு இப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரிங்களா, எவ்வளோ தூரம் மேலே போகுதோ லிமிட்டடாக தான் மேலே போகும். சப்போஸ் இந்த லெவலில் மேலே போனாலும் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபால் ஆகலாம். இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் ஃபால் ஆகலாம். சரிங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாகவே இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து டேல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்லிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பிரேக் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆகிருக்குன்னா பவுன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருந்தாலும் க்ளோஸ் வைக்கல, பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டா இமிடியேட்டாக வந்து மண்டேலேருந்து கீழே வந்துருமா சார் அப்படின்னா மார்க்கெட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எப்போதுமே பிரேக் அவுட் ஆகிட்டாங்கன்னா லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுறது என்னன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே செல்லிங்கில் இருப்பாங்க. இந்தமாரி ஒரு செல்லிங்க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் போய் கூட லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், எல்லாரோட எஸ்எல்லையும் ஹண்ட் பண்ண பார்க்கும். ஏன்னா வந்து செல் சைடு வந்திருப்பாங்க. இந்த செல் சைடு வந்தவங்களுக்கான எஸ்எல்ல வந்து ஹண்ட் பண்ண மார்க்கெட் பார்க்கும். ஹண்ட் பண்ண பார்த்துட்டு இந்த லோவுக்கு கீழே அகைன் ஒரு டே லோ க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து இன்ட்ராடேல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஹவர்லி கேண்டில் மூலயமா பார்த்துடலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ராடேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸும் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு சில ஃபஸ்ட்டு ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஒரு 2 days வந்து ஃப்ரீ ட்ரைனிங்காக கொடுக்கலான்னு இருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்காக என்ன செய்யணும்னா ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான், முற்றிலும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஒரு 15 minutesலேயே உங்களால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஒரு குரூப்புக்கான லிங்க் வந்து உங்களுக்கு தருவேன். அந்த குரூப் மூலயமா நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தரப்போகிறேன். சரிங்களா, நம்ம ஒரு சர்வீஸாக இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து
லட்சக்கணக்கில் கொடுத்து கற்றுக்கிட்டது. சரிங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து பல பேர்கிட்ட கிளாஸஸ் கற்றுக்கிட்ட விஷயங்களை, அதுலேருந்து எந்தெந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்காக நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவேன். அதை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து சென்ட் பண்ணுங்கள். எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டயத்தில் ஒரு 6:30 to 7 o'clock கிளாஸ் இருக்கும். கமாடிட்டி செக்ஷனில் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிப்பேன். அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடைக்கும், எப்படி வந்து என்ட்ரி எக்ஸிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் கமாடிட்டி செக்ஷனில் உங்களுக்காக நான் அதை வந்து காமிக்கிறதுக்கு இருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்காக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாரி தான். ஒன்று தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் 8 அக்கௌண்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் பேர்லேயோ வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதற்கான கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிளாஸஸில் உங்களுக்காக நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸ் வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? நெஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துங்க. 23,500 அப்படிங்கிற லெவலில் வீக்லி எக்ஸ்பிரி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படியும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,700 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,850ங்கிறது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் அங்கேருந்து வரும். அந்த இடத்துல வந்து ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலாக யாரும் வந்து உள்ளார என்ட்ரி ஆகாதீங்க. கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அப்சைடான மொமெண்டம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்சைடுக்கான மொமெண்டம் இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா? 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 24,330 வரைக்கும் வரும் மேலே. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,500. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,600. மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீக்ஸில் இன்னும் ஒரு 1000லேருந்து 1200 பாயிண்ட்ஸ் வந்து நெஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,352 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நெஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். பேங்க் நெஃப்டியோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,850 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 52,160 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 49,900. 50,000 அப்படிங்கிற லெவலில் வந்து இது வரைக்கும் பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு ஒரு ரீசெண்ட் டேஸாக. ஆனால் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கேண்டிலும் கூட ஒரு 50,000 கீழே க்ளோஸும் வச்சுருக்கு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் காசியஸாக தான் இருக்கணும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 49,670. அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஃபால் இருக்கும். அந்த ஃபால் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடத்த ஃபால் ஆனிச்சு 49,600 அப்படிங்கிற லெவலில் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 46,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த லெவலில் வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஒரு 2,000 3,000 பாயிண்ட்ஸு நெஃப்டியில் ஒரு 1000 பாயிண்ட்ஸும் பேங்க் நெஃப்டியில் ஒரு 3,000 பாயிண்ட்ஸும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. எதற்காக சொல்கிறேன்னா இப்போ வந்திருக்க இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அது வந்து பேங்கிங் செக்டாரை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்களோட கருத்து கணிப்பு. அதனால் பேங்கிங் செக்டார் இவ்வளோ தூரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் ஃபின்னிஃப்டியும் வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாது, ட்ரெண்டை பிரேக் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபின்னிஃப்டி என்ன ஆயிருக்கு, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிட்டு நம்ம சொன்ன சப்போர்ட் 23,117 அப்படிங்கிற லெவலில் நிற்கிது. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,900. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,550. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 23,639 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,142 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,375 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு.
இது ரீடெஸ்ட் வந்து எப்படி வரும்னா நெஃப்டியில் கரெக்ஷன் வராப்பல, பேங்க் நிஃப்டியில் கரெக்ஷன் வராப்பல இந்த ட்ரெண்டை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ஃபின் நிஃப்டியில் இருக்கும் மேலே வந்ததுனால். சரிங்களா? மேலே வராமல் அப்படியே கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப்கோட லெவல்ஸும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரொம்ப நாளாகவே பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணோடனே நம்ம சொல்லிட்டோம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் இருக்குன்னு. நல்ல ஒரு ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இது வந்து பட்ஜெட் யூஎஸ் மார்க்கெட்டோட இம்பேக்டில் இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நெஃப்டி போல். அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் ஃப்ரைடே அன்னைக்கு. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்குள்ளார தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டும், கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டும் இருக்கும் மண்டே அன்னைக்கு. இது வந்து ஒரு 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரிய வரும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, மிட் கேப் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் போல் வந்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு கீழேயே சஸ்டெயின் பண்ணுது. மண்டே சப்போஸ் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரிலீஃப் ரேலியே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் மிட் கேப்பில் இருக்கும். சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 12,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 11,946, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 11,790. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் 12,130 அப்படிங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,568 அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதற்கும் மேலே வந்துச்சுன்னா 12,723. சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ்க்கு எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ராடேலேயே பார்த்துடலாம். இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தேன், அந்த எல்லோ ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எல்லோ ஜோனை பிரேக் பண்ணதுனால இமிடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காது. இப்போதைக்கு மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 77,663, கீழே வந்துச்சு அப்படின்னா 77,850, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 75,928, அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 75,250, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,400. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 78,300, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 79,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. ஒவ்வொரு லெவல்ஸையும் ஒரு பேப்பர் பேனாக இருந்தது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மொபைல் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து தவறாமல் பாருங்கள். ஏதாவது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறுது, டெம்பரரி ரிலீஃப் ரேலி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இனிமேட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டினியூவாக வீடியோவை நீங்கள் வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கான டெய்லி அப்டேட் வந்து கிடைக்கும். டெய்லி வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளோட கிளாஸஸில் வந்து ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அதே நேரத்தில் வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் முழுசாக கற்றுக்கணுன்னா கோர்சஸும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோடய வியூ தான், அது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து எதுவும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளே வருவாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு வீடியோ வந்து சஜெக்ஷன் ஆகும். அது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.